ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இசைக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். இது இசைக்குட்டியோட 3rd பர்த்டே. இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கும் ஆஃபீஸ் இருந்தது, பாப்பாவுக்கும் டே கேர் இருந்தது. இனிஷியலாக 3 பேரும் லீவ் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் யோசித்தோம். பட் பாப்பா வந்து டே கேர் போகிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கே போனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணுவாள். அதனால நாங்களும் டே கேர் அனுப்பலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். இதுதான் மார்னிங் போடுறதுக்கு அவளுக்கு எடுத்த பர்த்டே ட்ரெஸ். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. அவள் பேண்ட் ஷர்ட் போட்டு டிஷர்ட் பேண்ட்டெல்லாம் போடுறா. பட் வந்து ஷர்ட் அவளுக்கு லாஸ்ட்டாக இந்தியாவில் வாங்கினது. இங்கே அவள் சைஸ்க்கு பெருசாக எதுவும் கலெக்ஷன்ஸ் கிடைக்கல. அதனால வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஷர்ட் வாங்கி. அதனால இந்த பர்த்டேக்கு அவளுக்கு ஷர்ட்டே வாங்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சர்ச் பண்ணி இந்த ஷர்ட் வாங்கினோம். அவளுக்கு ஷர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மார்னிங் நேரமாக 3 பேரும் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கோயிலுக்கு வரலாம் அப்படின்ட்டு கருமாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே இப்போ சீசன் ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு. அதனால செடி மரம் எல்லாமே நல்லா க்ரீனரியாக இருக்கும். எல்லா செடியிலையும் பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் போகிற வழியில் நல்லா ரசித்து பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அங்கே கோயிலுக்கு போய் திருப்தியாக சாமி கும்பிட்டு அப்படியே வர வழியில் பாப்பாவை டே கேரில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒர்க்கெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஈவினிங் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அது பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஈவினிங் பாப்பாவுக்கு சின்னதாக ஒரு பர்த்டே பார்ட்டி வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ரிட்டன் கிஃப்ட்ஸ் 2 விதமாக யோசிச்சு வச்சுருந்தோம். கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு பசில், அப்புறம் மல்டி கலர் பென்சில், டாய்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். பெரியவங்களுக்காக ஒரு கிளாஸ் கண்டெய்னர் வாங்கியிருந்தோம். அது கூட கொஞ்சம் சாக்லேட்ஸும் போட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஈவினிங் செலிப்ரேஷனுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு 7 ஃபேமிலிஸ் மட்டும் கூப்பிட்ருந்தோம். பார்ட்டி வந்து நம்ம பில்டிங் 3rd ஃப்ளோரில் இருக்கிற ஹாலில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அதனால வீட்டில் செய்கிற ஒர்க்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்ட்டி ஹால் போய் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த வேலையெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு கேக் டேபிள் பக்கத்தில் வைக்கிறதுக்கு 2 பலூன் ஸ்டாண்ட் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பலூன் ஸ்டாண்டு போன வருஷம் அவள் பர்த்டேக்கு ஆர்டர் போட்டது. பட் டெலிவரி ஆக கொஞ்சம் டிலே ஆகிட்டதுனால அந்த பர்த்டேக்கு யூஸ் பண்ண முடியல. அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருந்ததுனால இந்த பர்த்டேக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். பலூன் ஸ்டாண்ட் டெக்கரேஷன்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். நல்லா வந்திருந்தது அவுட்புட்டு. இங்கே வீட்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் 3rd ஃப்ளோர் பார்ட்டி ஹாலுக்கு போயிட்டோம் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஆர்ச்சுக்கு பலூன்ஸ் எல்லாம் ஊதி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருந்தோம். பலூன் மிஷின் இருந்ததுனால நிறையா பலூன்ஸ் சலுப்பே இல்லாமல் ஊதி வச்சிட்டோம். நாங்கள் சும்மா பலூன் ஊதுறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தான் பண்ணிகிட்ருந்தோம். பட் ஃபுல் டெக்கரேஷன் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே நேரமாக வந்துட்டாங்க டெக்கரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இந்த வருஷம் பர்த்டே பால் கணேஷ் தீம் தான். இந்த கொஞ்ச நாளாகவே பாப்பா பால் கணேஷ் சீரீஸ் ரொம்ப விரும்பி பார்த்துட்ருக்கிறா. அதில் வர டைலாக்ஸ்லாம் அவளுக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. அந்தளவுக்கு அதை பார்த்துட்ருக்கிறா. இதில் இருக்கிற கேரக்டர்ஸுமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வர குட்டி விநாயகர் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு இவளும் சிரிச்சுட்டு அதே மாதிரியே இமிட்டேட் பண்ணிகிட்ருப்பா. அதனால அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தீமே செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பேனர் ரெடி பண்ணோம். அதில் பால் கணேஷ் மூஷிக வாகனத்தில் ஒரு கேக் எடுத்துகிட்டு ஹாப்பி பர்த்டே இதில் இசைன்னு சொல்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். அது போக பலூன் ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு பால் கணேஷ் அவர் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற மாதிரி 2 பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் அந்த பலூன் ஸ்டாண்டில் ஒட்டிட்டோம். கேக் டாப்பரில் வைக்கிறதுக்கு பார்வதி, கணேசன், மூஷிகன் 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பாப்பாவுக்கு இந்த தீம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்ட்டி ஹால்குள்ளே என்டர் ஆனோடனேவே அவ்வளோ சந்தோஷப்பட்டா. சிரிச்சிட்டு குதிச்சுட்டு கை தட்டிட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். அதை பார்த்துட்டு நாங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு ரெடி ஆகலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு போய் ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவையும் ரெடி பண்ணிட்டேன். இதுதான் அவளோட பர்த்டே ட்ரெஸ். நாங்கள் வாங்கினப்போ பார்த்ததை விட அவளுக்கு போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர் அவளுக்கு ரொம்ப எடுப்பாக இருந்தது. அங்கே ஃபஸ்ட்டு அவளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து பார்ட்டி ஹாலுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் டெக்கரேஷனோட. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பாட்ட இந்த வருஷம் பர்த்டேக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்போ அவள் சொன்னது கேக் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லோரும் ஹாப்பி பர்த்டே பாடணும் அப்படின்ட்டு தான். அதே மாதிரி இப்போ கேக் கட் பண்ணுறப்ப எல்லோரும் ஹாப்பி பர்த்டே பாடினதும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவள் ஃபேஸ் ஃபுல்லாக சிரிப்பு தான். கேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாரும் ஃபேமிலி ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். என்னை விட்டு 2 8 தள்ளி போன
கர்வம் நீ. கடலைந்தாறு மலை 500 இவை தாண்டித்தானே பெற்றேன் உன்னை. உடல் சவ்வாது பிடியோவாது பல நூறாண்டு நீ ஆழ்வாய் மண்ணை. கண்கள் நீயே காற்றும் நீயே தூணில் நீ துரும்பில் நீ. வண்ணம் நீயே வானும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ. அப்புறம் டின்னருக்கு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஹோம் கேட்டரிங் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரைட் ரைஸ், கொத்து பரோட்டா, கிரேவி, சாம்பார், இட்லி இதுதான் மெனு. ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வந்த எல்லாத்துக்குமே ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது போக டெசர்ட்டுக்கு ஹஸ்பண்ட் ஜிகர்தண்டா பண்ணார். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதும் எல்லோரும் ஹால் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஹால் எப்படி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணாங்களோ அதே மாதிரியே நம்ம அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும். அதனால எல்லோரும் ஒவ்வொரு ஏரியாவாக கிளியர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஃபுட் இருக்கிற சைடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கு வச்சுருந்த பலூன் ஆர்ச் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இருந்த பலூன்ஸ் எல்லாம் குழந்தைங்க கிட்டேயே கொடுத்து உடைக்க சொன்னோம். அவங்களும் எல்லாம் என்ஜாய் பண்ணி உடைச்சிட்டு இருந்தாங்க. இப்படி தான் அன்றைக்கி பார்ட்டி ரொம்ப சூப்பராக போச்சு. இது போக பாப்பா டே கேர்லேயும் அவளுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சார்ட்டில் அவளோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி அதை சுற்றி டீச்சர்ஸ் எல்லாமே அவளுக்கு விஷ் பண்ணி எழுதியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த சார்ட் பார்க்குறதுக்கே. அந்த சார்ட் நம்மளுக்கு வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க, ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்படி தான் இசைக்குட்டியோட 3rd பர்த்டே ரொம்ப சூப்பராக போச்சு. அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணா, ஹாப்பியாக இருந்தா. அதை பார்த்துட்டு நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.